நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல நம்ம கூட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. அவர் கூட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். சரி, இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அதுக்கான பதில் தாக்குதலை கொடுத்துருக்கோம். ஆப்ரேஷன் சிந்தூரை தாண்டி ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற ஒரு தாக்குதலும் இந்தியா பதிலடி கொடுத்துருக்காங்க. தீவிரவாதிகள் அழிக்கிறதுக்குன்னு சொல்லி நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? தீவிரவாத அச்சுறுத்தலையும் பயங்கரவாத தாக்குதல்களையும் முழு சக்தியோடு எதிர்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அத்தனை சக்திகள், பயங்கரவாதத்தை செய்கின்றவர்கள், அதற்கு துணை போகின்றவர்கள், அதற்கு ஊக்கின்றவர்களெல்லாம் நிர்மூலமாக அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதில் இந்தியாவில் இருக்கின்ற யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இப்போது இந்த ஆபரேஷன் சிந்தூர் அந்த நிகழ்ச்சியில் கூட இந்தியாவில் இருக்கிற எல்லா எதிர்க்கட்சிகளும் தங்களுடைய ஒருமித்த ஆதரவை, அதாவது we gave a blank check to Prime Minister Modi. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். ஆனால் முதல்ல இருந்து அதை போன்ற ஒரு எந்த ரிசர்வேஷனும் இல்லாத ஒரு ஆதரவை எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடியினுடைய அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க. ஆனால் முதலிலிருந்தே பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளை ஏதோ அவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக அவர் நடத்தவில்லை. எதிர்க்கட்சி அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுகின்ற போது கூட அவர் அதை புறக்கணித்து விட்டு அதை செல்லாமல் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு பீகாருக்கு போனார். அப்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கார்கே அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், மற்ற கட்சி தலைவர்கள்லாம் தேசத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு ஆபத்தை சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையில் கூட எதிர்க்கட்சி தலைவர்களை நீங்கள் நம்பிக்கைக்கு எடுத்துக்கொள்ளலைன்னா உங்களோட எப்படி தேசம் ஒட்டுமொத்தமாக பயணிக்கும். இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரதமர் நேரு காலத்திலிருந்து எப்பொழுதெல்லாம் நமக்கு அந்நிய நாட்டிலிருந்து, அண்டை நாடுகளிலிருந்து அச்சுறுத்தல் தாக்குதல்கள் வந்தனவோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய பிரதமர்கள் முதலில் அழைத்து தகவல் சொன்னதும் பேசியதும் ஆலோசனை சொன்னதும் எதிர்க்கட்சி தலைவர்கள் தான். அன்றைக்கி அடல் பிகாரி வாஜ்பாய் வயதிலே மிக இளையவர், நேரு பிரதமராக இருக்கின்ற போது. அப்பொழுது அவர் பாராளுமன்றத்தில் நேருவை கேள்வி கேட்கிறார், இதற்கு ஒரு விவாதம் வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே பிரதமர் ஒத்துக்கொண்டு பாராளுமன்றத்திலே அதற்கு விவாதம் வைக்கிறார். அதே போல் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தான் யுத்தம் நடத்துகின்ற போதாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு பல்வேறு நேரங்களிலே நாட்டுக்கு நெருக்கடியான காலகட்டம் வருகின்ற போது அவர்கள் உடனடியாக எதிர்க்கட்சி தலைவர்கள் அழைத்தார். ராஜீவ் காந்தி நம் நாட்டு நிலைமையை எடுத்துச் சொல்வதற்காக வாஜ்பாய் அவர்களையே ஐக்கிய நாட்டு சபைக்கு அனுப்பி வைத்தார். ஸோ இதை போல தான் ஒரு பரஸ்பரம் ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் இது தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். ஆனால் இந்த முறை பிரதமர் மோடி எதிர்க்கட்சி தலைவர்கள் யாரையும் கூப்பிடவும் இல்லை, யாரையும் கலந்து பேசவும் இல்லை. அதிலும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர் அவரையாவது அவர் அழைத்து பேசியிருக்கணும். அவர் அதை என்ன நினைக்கிறாருன்னா, அவரை அழைத்து பேசுவது தனது தகுதிக்கு குறைவு என்று எண்ணுகிறாரா, அல்லது தன்னுடைய கம்பீரமான அந்த ஆளுமைக்கு தான் யாரையும் கலந்து ஆலோசிப்பதே தன்னுடைய ஆளுமையை நீர்த்து போய் செய்துவிடும் என்று நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அது ஒரு புறம். சரி, அதற்கு பிறகு நம்முடைய கட்சியினுடைய அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து வெளிநாடுகளுக்கு போய் நீங்கள்லாம் தூதர்களாக போய் இந்த ஆபரேஷன் சிந்தூரை பற்றி நியாயப்படுத்துங்கள்னு சொன்னாங்க. அதற்கு உடனடியாக எந்த கட்சியும் மறுக்கவில்லை. இவ்வளோ அவமானப்பட்ட பிறகும் எல்லா கட்சிகளும் தங்கள் பிரதிகளை அனுப்பினார்கள். அதற்கு பிறகு வந்த பிறகாவது அவர் இதுவரை கூப்பிட்டு இந்த எதிர்க்கட்சி தலைவரிடம் இப்படி தான் நடந்திருக்கிறது, இந்த நாங்கள் ஏன் போர் நிறுத்தம் செய்தோம், எதற்காக யுத்தத்துக்கு போனோம், யுத்தத்திலிருந்து எதற்காக பின்வாங்கி கொண்டோம் என்றெல்லாம் யாருக்கும் ஒரு விளக்கம் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இதை பற்றிய பல முரண்பட்ட தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது உதாரணமாக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் உள்ள இந்த மோதல், இந்த வேறுபாடு, இந்த சண்டை, இதை நாம் ஒரு நாளும் மூன்றாவது நாடுகளை அனுமதிப்பதில்லை. அதில் நம்முடைய சக்சஸிவ் பிரைம் மினிஸ்டர்ஸ், அது நேரு இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, பின்னால் எல்லா பிரதமர்களும் அதை நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிடணுமே ஒழிய, பாகிஸ்தானும் நாமும் தான் பேசணுமே ஒழிய மூன்றாவது ஒரு நாடை நம்ம அனுமதிப்பதில்லை. அதில் அமெரிக்கா நடுவில் அன்னை இந்திரா காந்தி காலத்தில் நிக்சன் குடியரசுத் தலைவர், அமெரிக்க குடியரசுத் தலைவராக இருக்கின்ற போது அதற்குள்ள நுழைய முயற்சித்த போது இந்திரா காந்தி ஸ்டான்லி வாண்டிம் அவர் 7வது படையெல்லாம் அனுப்பிச்சார். த 7th ஃப்ளீட்னு சொல்லி பெரிய நியூக்ளியர் சப்மரீன்லாம் அனுப்பிச்சு மிரட்டி பார்த்தார். ஆனால் இந்திரா காந்தி சொன்னார், மைண்ட் யுவர் பிஸ்னஸ், நான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம், என்ன நீ டிக்டேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஓப்பனாக பதிலுக்கு பதில்
கிஸ்ஸிங்கர்ங்கிற அந்த அமெரிக்க சாணக்கியர் என்று அழைக்கப்படக்கூடிய ராஜதந்திரி இதெல்லாம் எழுதியிருக்கிறார், இந்திரா காந்தி எப்படி நடந்து கொண்டார். ஆனால் 28 முறை ட்ரம்ப் சொல்கிறார், நான் தலையிட்டு தான் இந்த இதை நிப்பாட்டினேன், 2 முறை நான் தான் பயமுறுத்தினேன், நான் வந்து சொன்னேன் நீங்கள் 2 பேரும் வந்து சரியாக வந்து வரலன்னு சொன்னால் உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறத வியாபாரம் பண்ணுறதை நான் நிறுத்தி விடுவேன். ட்ரேடை வச்சு மிரட்டினார். 5 வந்து ஜெட் விமானங்கள் வந்து எரிஞ்சு போச்சு, 5 எரிஞ்சு போச்சுன்னு சொன்னார். ரஃபேல்னு அவர் சொல்லலை, 5 விமானங்கள் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னார். இதுக்கிடையில் ரஃபேல் விமானங்கள் எரிஞ்சு போச்சுன்னு சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. நம்மளும் அதை பற்றி கேட்குறோம். ராணுவ தளபதிகள் வந்து நம்முடைய ராணுவ தளபதிகள் தலைமை தளபதியே வந்து வெளிநாட்டில் போய் நாங்கள் முதல்ல தோற்று போனோம், முதல்ல எங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயிலியராக போச்சு, அதற்கு பிறகு 2 நாள், ஏன்னா முதல்ல நாங்கள் வந்து அரசியல்வாதிகள் சொல்வதை கேட்டோம், அதற்கு பிறகு நாங்களே ஸ்ட்ராட்டஜி பண்ணி நாங்கள் வந்து அதை நம்முடைய இராணுவ நடவடிக்கைகளின் மீதோ நம்முடைய விமானிகளுடைய திறமைகளின் மீதோ வீரத்தின் மீதோ அவங்களுடைய அர்ப்பணிப்பின் மீதோ நமக்கு வந்து சந்தேகம் இல்லை. ஆனால் கவர்மெண்ட் வந்து இது ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டு. இவங்க வந்து என்ன நடந்தது, நமக்கு என்ன இழப்பு, இப்போ நம்ம பூஞ்சி பகுதியில் நம்முடைய எல்லைப்புறத்தில் இருக்கிற வீடுகளெல்லாம் வந்து அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க, 100 பேர்கிட்ட இறந்ததாக சொல்கிறாங்க. அந்த இழப்பீடுகள் நடந்த குடும்பத்திற்கு வந்து வீடுகளுக்கு என்ன கொடுத்தீங்க, எவ்வளவு கொடுத்தீங்க, அதெல்லாம் வந்து ஒன்றும் கேட்குறதுக்கு இல்லை. இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகல்காம் தாக்குதல், இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை ஒரு ரெலிஜியஸ் போலரைசேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க, ஒரு மத அடிப்படையில் ஜனங்களை பிரிப்பதற்கு. இப்போ அந்த அம்மா வந்து அந்த சோஃபியா குரேஷி வந்து அவங்க வந்து தான் வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு மத்திய பிரதேசத்துடைய பாஜக மினிஸ்டர் வந்து இஸ் த சிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னார், மதத்வேஷம் சொன்னார், வேணுக்குன்னே சொல்லி மதத்தை இது பண்ணுறது. அதற்கு இதுவரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? அது மாதிரி அங்கே எங்கள் அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஈடுபட்ட அந்த விக்டிமை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து போரிட வேண்டும்ங்கிற ஆண்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க நினச்சிருந்தா போரிட்டு இருக்கலாம், தடுத்துருக்கலான்னு பேசுகிறாங்க. அதுங்கெல்லாம் எந்த நடவடிக்கை, ஏன்னா பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். ஸோ இது எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது ஏன் வந்து நீங்கள் அதை உண்மையோடு வெளியே வர மறுக்கிறீங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார், ஆப்ரேஷன் சிந்தூருடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் ஓப்பரா டிரான்ஸ்பரன்சி வைக்கலாம், பட் ஆனால் இப்போ இன்னும் அந்த ஆப்ரேஷன் முடியலையே, தொடர்ந்துட்டு தானே இருக்கு. அந்த நேரத்தில் நான் இன்வெஸ்டிகேஷனோ இல்லை ஒரு விஷயங்கள் நடக்கும்போதோ அதை பற்றி சொன்னோம் அப்படின்னா அது ஒரு எச்சரிக்கை மணியில் ஒரு அலாம் மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? அவங்க அதை பற்றி கொஞ்சம் அவேர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்கள சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இதை கம்ப்ளீட்டாக முடிக்கிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா கட்சி தலைவர்களை தனியாக அழைச்சி பேசலாமே. நீங்கள் நாடாளுமன்ற தாக்குதல் நடந்தபோது கூட அன்னை சோனியா காந்தி தான் ஓடி வந்தாங்க, அப்புறம் வாஜ்பாயினுடைய பாதுகாப்பை வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்கு. உடனே அவர் அன்னை சோனியா காந்தியை கூப்பிட்டு பேசி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார்ல. நீங்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து உங்களை மாதிரி அவரும் எலெக்டட் பை பீப்புள், அவரும் கான்ஸ்டியூஷனலி மேண்டேட்டட் ஒரு சேரில் உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்கள் அவரையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய தலைவர்கள், பாராளுமன்றத்திற்குள்ளே இருக்கிற கட்சிகளுடைய தலைவர்கள், அவர்கள்லாம் வந்து முன்னாள் முதலமைச்சர்கள். அகிலேஷ் யாதவ் யார், நம்முடைய சீனியர் லீடர்ஸ் மம்தா பானர்ஜி, நீங்கள் வந்து சரத் பவார், பழைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவங்களை கூப்பிட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாமே. இப்போ சரத் பவார்லாம் எத்தனை சீசனை பார்த்தவர், அப்போ அவருடைய அனுபவமெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா? கடந்த காலத்தில் நாங்கள் எப்படி சமாளித்தோம், எங்களுக்கு என்ன நெருக்கடி இருந்தது. ராகுல் காந்தியை பார்த்து இந்த மாதிரி நடந்துருக்குதுங்க, நீங்கள் இந்த மாதிரி லைனில் நீங்கள் பேசுங்க, நீங்களே போய் அமெரிக்காவுக்கு போயிட்டு வாங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணலாமே பிரதமர். ஆனால் அவர் என்னென்னா எல்லாமே தனக்கு ஒருவனுக்கு தான், தனக்கு தான் அந்த கிரெடிட், வேறு யாருக்கும் அந்த கிரெடிட் போயிடக்கூடாது. அப்போது நீங்கள் வந்து உண்மையோடு வந்து பாராளுமன்றத்துக்கு வரணும்ல, என்ன நடந்தது. இப்போ நீங்கள் வந்து உக்ரைன் ரஷ்யா வர பார்க்குறோம், தினசரி வந்து 2 பேரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, எங்களுக்கு 500 ட்ரோன்கள் எங்களுக்கு சுட்டு வீழ்த்திட்டாங்க, எங்களுடைய 2 விமானங்கள் இன்றைக்கு சுட்டு வீழ்த்தப்பட்டது, எங்களுடைய 50 வீரர்கள் இன்று இறந்து போனார்கள் அப்படின்னு ரஷ்யாவும் ரிலீஸ் பண்ணுறாங்க, உக்ரைனும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இஸ்ரேல் ஹாசா வார் நடக்குது. இஸ்ரேல் நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் 18 பேர் இறந்துட்டாங்க, காசாவில் வந்து இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, எங்கள் விமானம் வந்து சூடப்பட்டது, நாங்கள் அந்த விமானத்தை இது வந்து சர்வதேச நாடுகளில் இதை போன்ற தகவல்கள் வந்து அன்றாடம் வருவது தான் வந்து டிரான்ஸ்பரண்ட் டெமோக்ரஸி. அதை மறுப்பதற்கு என்ன? ஒரு நாட்டில் யுத்தம் நடக்கின்ற போது நமக்கு இழப்பே வராதா? கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அப்போ அதை ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க? என்ன இழப்புன்னு தானே கேட்குறோம். நமக்கு என்ன இழந்திருக்கு? ரஃபேல் வந்து ஒவ்வொரு விமானமும் 41,000 கோடி 50,000 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறோம். அந்த விமானத்தில் 5 விமானம் சுட்டு வீழ்த்தியாச்சுன்னு ரூமர், அதை நாங்கள் நம்பலைன்னு வச்சுங்க. யாரும் நம்பலை. நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணணும்ல, நம்ம இத்தனை வாங்கியிருக்கோம், அதெல்லாம் இல்லை.
ஒரு விமானம் கூட சுடப்படலை, இல்லை ஒரு விமானம் சுடப்பட்டிருக்கு, 2 விமானம் சுடப்பட்டிருக்கு, அதுக்கான காரணங்களை ஆராய்ச்சி பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் சொல்கிறதுல உங்களுக்கு என்ன? ஸோ அது இந்த அணுகுமுறை வந்து எப்படி தேசத்தை வந்து பலப்படுத்தும், பலவீனப்படுத்தும்? அதாவது ஒரு செக்ஷனை வந்து நீ வேண்டாம் அப்படின்னு வெளியே தள்ளுறது, அதை வந்து நம்ம வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் டெமோக்ரஸி. மூன்றாவதுடைய நாடுடைய தலையீடு நம்ம என்றைக்குமே விரும்பினது கிடையாது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தபோதும் இந்த இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் வந்து மத்தியஸ்தம் பண்ணி நான் ஒரு நியூக்ளியர் ஒரு வார் அளவுக்கு போனதை நான் தான் ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ட்ரம்ப் வந்து குறிப்பிடுறாரு. ஆனால் இந்தியா தரப்பில் சொல்லப்படுறது, நாங்கள் 2 பேருமே, அதாவது நாங்களும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தையில், எங்களுடைய தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தையில் நாங்கள் இதை நிறுத்திக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் இதில் தலையிட்டு இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து 25 முறைக்கு மேலே போய் சொல்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? ஆனால் ட்ரம்ப் சொல்கிறதுக்கு இந்தியா தரப்புல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிலடி டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் எங்கேயுமே இது வரைக்கும் சொல்லலை. அதை மறுக்கவும் இல்லை, அதை ஆதரிக்கிறவும் இல்லை, அது மாதிரி ஒரு நியூட்ரல் ஃபேஸில் போகிற மாதிரி இருக்கிறாங்க. இதுக்கு என்னவா காரணம் இருக்கு? அப்போ அது வந்து வாட் இட் ஷோஸ், அதாவது ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் போஸ்டிங் மேன். அவர் வந்து ஒரு அமெரிக்க குடியரசுத் தலைவர் என்கிற பதவிக்குரிய கண்ணியத்தோடும் அதனுடைய பெருந்தன்மையோடும் அவர் நடந்து கொள்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் ரைட் ஆர் ராங், ஹீ இஸ் த அமெரிக்கன் பிரசிடென்ட். உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருந்தீங்க. ட்ரம்ப் இஸ் மை ஃப்ரெண்ட். அவருக்கு போய் ஓட்டு கூட கேட்டீங்க. நீங்கள் வந்து பீடனும் ட்ரம்ப்பும் தேர்தலில் நிற்கின்ற போது நீங்கள் வந்து இந்திய வரலாற்றில் ஒரு நாளும் இல்லாத அளவிலே இன்னொரு நாட்டில் நடக்கின்ற தேர்தலில் ஒரு வேட்பாளருக்கு போய் ஒரு பிரதமரே ஓட்டு கேட்டது வந்து மோடியினுடைய வரலாற்றில் தான் முதல் முறை. இவ்வளவு க்ளோஸ் ரேப்போ உங்கள் 2 பேருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா தலைவர்களும் கைகளுக்குன்னா நீங்கள் கட்டி அணைக்கிறீங்க. சரி, இவ்வளவு ப்ராக்சிமிட்டி இருக்கும்போது அவர் சொல்கிற போது, மிஸ்டர் ட்ரம்ப், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், யூ ஹவ் நெவர் ஸ்போக்கன் டு மீ, ஐ ஹவ் நாட் லிசன் டு யூ, இட் இஸ் எ மேட்டர் பிட்வீன் மீ அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லணும்ல அவர். அதே நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் வந்து ட்ரம்ப்பை தேங்க் பண்ணுறாருல, உங்களுடைய தலையீட்டால் தான் சமாதானம் வந்தது, அவர் அதை அக்னாலேஜ் பண்ணுறாரு, அதை அக்னாலேஜ் பண்ணுறாருல. அப்போ நீ அதை வந்து நம்ம எப்படி நமக்கு வந்து உண்மை தெரியணும்ல. நம்ம பிரைம் மினிஸ்டரை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், we stand by our prime minister. இந்த இன்சிடென்ட் நம்ம நிற்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து அவரை சொல்லணும்ல, நீங்கள் மிஸ்டர் ட்ரம்ப், இட் இஸ் நாட், நோ, யூ ஆர் கிராசிங் யுவர் லைன், பொய் சொல்லாதீங்க. அந்த வார்த்தை பொய்ங்கிற வார்த்தையை சர்வதேச மொழியில் சொல்கிறது இல்லை. அது மாதிரி நீங்கள் சொல்வது உண்மைக்கு புறம்பானது, அப்படியாவது அவர் சொல்லணும்ல. அதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. நேற்று ராஜ்நாத் சிங் பேசுகின்ற போதும் அந்த பிரச்சனை பாராளுமன்றத்தில் கிளப்பப்பட்டது, அவரும் பேசலை. ஜெய்சங்கர் அவர்கள் விளக்கம் கொடுக்குறார், வெளியுறவுத்துறை. அவர் என்ன சொல்றாரு, இதை நிப்பாட்டினதுக்கு வந்து வியாபாரம் காரணம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அதுக்கு ஒரு வார்னிங்கும் சில விஷயங்கள் குறிப்பிட்டு பேசுறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போ அவங்க பேசினாங்கன்றதானே இப்போ வரைக்கும் நிச்சயமா திரும்ப அதானே. நீங்க வந்து மீண்டும் மீண்டும் அவர் ஒரு முறை சொல்லலை, 2 முறை சொல்லலை, அவர் 28 முறை அவர் சொல்லியிருக்கிறாரு. 28 முறை வந்து ஒரு சொல்றாரு. ரெண்டாவது இன்னொன்று கேட்டிங்கன்னா, அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் சர்வைலன்ஸ் இதுக்கு தப்பாமல் உலகத்தில் எதுவுமே நடக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய தொழில்நுட்பம், அவங்களுடைய கூகுள், அவங்களுடைய மற்ற இப்போ நீங்கள் டெக்னாலஜிக்கல் இது இருக்குல்ல, அவங்க இப்போ சர்வதேசத்தில் கூட எங்கேயாவது ஒரு நாட்டில் பூகம்பம் நடந்தால் கூட, ஒரு நாட்டில் பூகம்பம் நடந்திருக்கு, அதில் இவ்வளோ விளைவுகள் இருக்குது, அவங்க தான் சொல்லணும். அதனால இன்னைக்கு நம்ம சர்வதேசத்தில் வான்வெளியில் என்ன நடந்ததுங்கிறது, ஏன்னா வான்வெளி முழுவதும் அமெரிக்க சேட்டலைட், அவர்கள் கண்கள் இல்லாத இடமே கிடையாது. இந்த மினிட் டு மினிட் மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு எப்போ என்ன பகுதி செய்து கொண்டிருக்கிறார், எந்த காரில் போகிறாரு, எங்கே போகிறாரு. நீங்கள் வந்து நம்ம இஸ்ரேலுடைய தொழில்நுட்பத்தை பார்த்தோம். இஸ்ரேலுடைய தொழில்நுட்பம் வந்து ஈரானில் இருக்கிற ஆர்மி ஜெனரல்கள், அணு விஞ்ஞானிகள் எந்த வீட்டில் சாப்பிட்றாங்க, எந்த வீட்டில் ஓய்வு எடுக்கிறாங்க, எந்த காரில் போகிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சு அதை வந்து டார்கெட் பண்ணி சேட்டலைட்லேருந்து அடித்து அவங்கள கொலை செய்கிறாங்க. இந்த இஸ்ரேலுக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தை கொடுத்ததே வந்து அமெரிக்கா தான். ஏன்னா அது வந்து இஸ்ரேல் வந்து சர்வதேசத்தில் அமெரிக்காவுடைய அடியாள் தான். வான்வெளியில் நடக்க அத்தனையுமே வந்து யாருக்கும் மறைக்க முடியாது, அவங்கள்ட்ட எல்லாமே எவிடன்ஸ் இருக்குது. ஸோ இதை யாருக்கு மறைக்கிறாரு? அப்போ சர்வதேசத்தில் வாஷிங்டன் போஸ்ட்டில் வருது, நியூயார்க் டைம்ஸில் வருது, சர்வதேச ஆயுத சந்தைகளை பற்றி வருகின்ற புத்தகங்களிலே வந்து இந்த தகவல்கள் வருகிறது. இங்கெல்லாம் வருகின்ற போது நம் நாட்டு மக்களும் நம் இந்த அரசியல் தலைவர்களும் அவற்றையெல்லாம் பார்த்து தான் நம்ம நாட்டில் என்ன நடக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, இப்போ இது ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருந்தால் we can understand. இது ஒரு எதேச்சதிகாரம், யாருக்கும் சொல்ல மாட்டேங்காது. ஒரு மன்னராட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது பார்லமெண்டரி டெமோக்ரஸி.
இங்கே வந்து இட்ஸ் எ சிஸ்டம் பை டிஸ்கஷன். என்னால் எங்களுக்கு நாங்கள் கேள்வி கேட்கத்தானே எதிர்கட்சி உள்ளே போகிறது, பதில் சொல்லுகிற கடமைக்கு தானே நீங்கள் உள்ளே வர்றீங்க. ஆகவே இந்த யுத்தத்தை வந்து யுத்தம் என்பதை விட இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சமீபத்தில் நடந்த இந்த முறைகளை கையாண்டது வந்து மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, பஹல்காம், ஆப்ரேஷன் சிந்தூர், அந்த தீவிரவாதிகள் தாக்குதல் இருக்குல்ல, பயங்கரவாதிகள் தாக்குதல் 27 பேர்கிட்ட இறந்தாங்கல்ல, அது வந்து செக்யூரிட்டி லேப்ஸ், பாதுகாப்பு குறைபாடு. அதுக்கு இன்ன வரைக்கும் அவங்க அது வந்து கவர்னர் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டார். அது ஹி ஹஸ் அக்செப்டட் இட். நம்ம காஷ்மீரில் இருந்த கவர்னர் வந்து இது பாதுகாப்பு குறைபாடு தான், அதற்கு நான் முழு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். கவர்னர் வந்து இஸ் நாட் அக்கௌண்டபிள் டு த பார்லிமெண்ட். அவர் இஸ் எ கிரியேஷன் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். ஒன்றிய அரசாங்கம் அங்கே வந்து தன்னுடைய பிரதிநிதியாக அவரை வந்து அங்கே வைத்து, அந்த ஒரு விபரீதம் என்னன்னா, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு போலீஸ் பவர்ஸே கிடையாது. அவருக்கு வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது, அவர் கையில் போலீஸ் கிடையாது. ஸோ பாதுகாப்பு தலைவர்களுடைய இடத்துக்கு போய் பண்றது சுவரேறி குச்சி தான் போனோம். அப்போ நீங்கள் வந்து அந்த ஊர் சாதாரண ஊர் இல்லை, அந்த மாநிலத்தில் வந்து ஏறக்குறைய 4 லட்சம் பேர் யூனிஃபார்ம்டு பீப்புள், ஆர்மி, சிஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், காஷ்மீர் போலீஸ், 4 லட்சம் பேர் பாதுகாப்புக்கு இருக்காங்க. எவ்ரி இன்ச் ஆஃப் த லேண்ட் இஸ் கார்டட் பை எ செக்யூரிட்டி ஃபோர்ஸ். மாநிலத்தினுடைய ஒவ்வொரு அங்குல இடத்துக்கும் ஒரு போலீஸ் போட முடியும். இந்த இடத்துல வந்து விடுமுறை காலத்தில் டூரிஸ்ட் சீசனில் 2000 பேர் கூப்பிட்றாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே 2000 பேர் இருந்திருக்காங்க. நம்ம ஊரில் நீங்கள் மெரினா பீச்சில் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா எத்தனை போலீஸ் இருக்கிறாங்க? ஹார்ஸ் மவுண்டட் போலீஸு, அதற்கு பிறகு வந்து பேட்ரோலிங் போலீஸு, மஃப்டி போலீஸு, இன்டெலிஜென்ஸ் போலீஸ், எவ்வளோ பேர் இருக்காங்க? அப்போது தீவிரவாதத்தை பற்றி அச்சுறுத்தலே இல்லாத ஒரு மாநிலம், சமூக அமைதிக்கான எல்லாராலும் பாராட்டப்படுகிற ஒரு மாநிலத்தில் ஒரு மாலை நேரம் ஓய்வுக்கு ஜனங்கள் வருகின்ற போதே இவ்வளவு காவல்துறையினர், இவ்வளவு பாதுகாப்பு இருக்கின்ற போது, 24 மணி நேரமும் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் 2000 பேர் வாரம் தினசரி கூடுகிற இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்லைன்னா எப்படி? ஒரு போலீஸ் மெஷின் கனோட இருந்தாங்கன்னா அது நடந்திருக்காது. அப்போது இதுக்கு வந்து யார் ராஜினாமா பண்ணுவது? இப்போ நீங்கள் வந்து பாம்பேயில் வந்து தாஜ் ஹோட்டலில் நடந்த சம்பவம் மன்மோகன் சிங் காலத்தில் வந்து நடந்தது. சிவராஜ் பட்டேல் வந்து ரிசைன் பண்ணார்ல, அவர் தான் அன்னைக்கு யூனியன் ஹோம் மினிஸ்டரு. அவர் உடனே அவர் ராஜினாமா பண்ணார்ல, பதவியை ராஜினாமா பண்ணி அவரை வெளியே போக சொன்னாங்கல்ல. அப்போ இதற்கு வந்து அமித்ஷா வந்து இன்னைக்கு ரொம்ப வீராதிரமாக பாராளுமன்றத்தில் பேசுகிறார், 90 நிமிஷம் பேசுகிறாரு. ஏன்? அதுக்கு நீ யார் பொறுப்புன்னு சொல்லுங்கள். அந்த 27 உயிருக்கு வந்து அந்த தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுத்தது இருக்கட்டும், அவங்கள சுட்டு கொன்னோம், அது ரெண்டாவது இல்லை. முதல்ல அது தடுத்திருக்க முடியுமல்லவா? அங்கே வந்து ஒரு பேட்ரோலிங் போலீஸும் ஒரு 10 மிலிட்ரி காரனும் இருந்தால் வருவாங்களா? அப்போது இது இங்கே இல்லைங்கிறது வந்து எவ்வளோ நாள் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் மேப்பில் வந்து சர்ச் பண்ணுறோம் இல்லையா, சர்ச் பண்ணி அந்த மேப்பை டவுன்லோடு பண்ணுறத ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை வாங்கியிருக்கிறாங்க. அந்த பகல்காம் ஏரியாவை வந்து கூகுளில் வந்து பே பண்ணி, அது ஆன்லைனில் பே பண்ணி அந்த மேப்பை இறக்கியிருக்காங்க. அப்போ இதை வந்து உனக்கு வந்து உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது? இதை நீ கண்டுபிடிச்சிருக்கணும்ல. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அது எத்தனை இன்டெலிஜென்ஸ் இருக்கு உன்ட்ட? மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ரா இருக்குது, உங்களுக்கு ஐபி இருக்குது, இவ்வளவும் முடிந்து அப்போ எல்லாரும் வேஸ்ட்டு தானே. அது பூரா உங்கள் தலைமையில் தானே இருக்குது. சார், இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொன்னாலுமே கூட இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த ஒரு டிஸ்கஷன் அப்போ கூட அமித்ஷா சில விஷயங்களை சொல்கிறாரு. இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிஓகே உருவாகிறதுக்கு காரணமே வந்து நேரு அவர்கள் தான். நேரு அவர்கள் வந்து தீவிரவாதிகளுக்கும் சரி பாகிஸ்தான் கிடையாது ஒரு மென்மையான போக்கை கையாளுறாங்க. இன்னைக்கு நாங்கள் ஆப்ரேஷன் இதை சொல்லி நாங்கள் ஒரு 3 பேரை, அதுக்கு காரணமான 3 பேரை அட்டாக் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு காங்கிரஸ்க்கு மகிழ்ச்சி இல்லையா? அதை நீங்கள் பாராட்ட மாட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்த அவங்க கேட்குறாங்க. அப்போ காங்கிரஸ் மாதிரியான மென்மையான ஒரு போக்கை கையாளக்கூடிய பிரதமர் எங்கள் பிரதமர் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ பிஓகே உருவாகிறதுக்கு காரணம் நேருவா அப்படிங்கிற கேள்வி. அதாவது என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அது வந்து தட் இஸ் எ செப்பரேட் எபிசோட். காஷ்மீர் எப்படி பிரிவினை வந்தது, எப்படி பிஓகே பாக் ஆக்குபைடு காஷ்மீர் வந்தது, அன்னைக்கு நடந்தது என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு தனி, அது ஒரு செப்பரேட் எபிசோடு.
இவங்க இன்னைக்கு வாதத்தை திசை திருப்புவதற்காக தான் அதை சொல்றாங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வந்து பகல்காம் பற்றி பேசுகிறோம், ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பேசுகிறோம், செக்யூரிட்டி லேப்ஸை பற்றி பேசுகிறோம், நம்முடைய இராணுவத்துக்கு இழந்த இழப்பீடுகளை பற்றி பேசுகிறோம், எதிர்காலத்தில் என்ன செய்யணுங்கிறத பற்றி பேசுகிறோம், ட்ரம்ப் ஏன் தலையிடுறாருங்கிறத பற்றி பேசுகிறோம். இதை பற்றி தான் பேசணுமே ஒழிய 80 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து காஷ்மீர் ஏன் பிரிந்ததுங்கிற வாதத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் இதை தான் அவங்க பண்ணுறாங்க. அன்றைக்கு வந்து இது நடந்த அன்னைக்கு அமித்ஷா பிறக்கவே இல்லை. காஷ்மீரில் இந்த சம்பவம் நடக்கும்போது அமித்ஷா பிறக்கவே இல்லை. அமித்ஷாவும் மோடியும் பள்ளிக்கூடத்துக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்னாலே நம்ம யுத்தம்லாம் நடத்தி முடிச்சிட்டோம். அதனால இவங்க 2 பேருக்கும் பாகிஸ்தான் உருவாகிறதுக்கு காரணமே கூட நேரு அவர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. அதைத்தான் நான் சொல்றேன். அது வந்து ஒரு வரலாற்று திரிப்பு. அதுக்கு தனி டிஸ்கஷன் வைனி. உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும்? அதில் வந்து அன்னைக்கு நடந்தது என்ன தெரியும்? அந்த ஸ்டேட்டில் வந்து உள்ள கம்பல்ஷன்ஸ் என்ன? அன்னைக்கு வந்து மகாராஜா வந்து இந்து மகாராஜா, மக்கள் வந்து இஸ்லாமிய பெருங்குடி மக்கள். அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து அவங்க வந்து இந்தியாவோட இருக்கணுங்கிறாங்க. மகாராஜா வந்து நான் தனியாக இருப்பேன், அவர் ஒரு தடவை பாகிஸ்தான் கூட போகணுன்னு கூட முடிவு பண்ணிட்டாரு. அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க வந்து அந்த மக்கள் ஒன்றாக எழுந்து வந்து நம்முடைய நேருவிட்ட பிரதமர்கிட்ட பேசி நேருவே வந்து ஷேக் அப்துல்லாவை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்புகிறாரு. ஏன்னா அன்றைக்கி சர்வதேச அளவில் வந்து அன்றைக்கி எல்லாம் வெவ்வேறு நாடு. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வாஸ் நாட் எ பார்ட் ஆஃப் இந்தியா. அது ஒரு தனி நாடாக இருந்தது. அந்த தனி நாட்டை வந்து பிறகு உண்டாக்குகிறோம். அன்றைக்கி தனி நாடாக இருக்கின்ற போது அவங்க எங்களுக்கு உரிமை, நாங்கள் வந்து தனியாக தான் இருப்போம் அப்படின்னு ஹைதராபாத் நிஜாமே வந்து அப்படி தீர்மானம் போட்டார். ஹைதராபாத் நிஜாமை சேர்த்தது யார்? ஹைதராபாத் நிஜாமை சேர்த்தது வந்து அவர் தீர்மானம் போட்டவரை வந்து காங்கிரஸில் அன்றைக்கி சர்தார் வல்லபாய் பட்டேல் பிரதமர் நேருவுக்கு கீழே வந்து தானே ஒரே நாளில் வந்து நம்ம அவங்கள சேர்த்தோம். ட்ராங்கூர் மகாராஜாவும் அப்படி தான் இருந்தார். ஆனால் இங்கே வந்து எல்லைப்புற மாநிலம், அதில் வந்து நிறைய இஷ்யூ ஐக்கிய நாடுகள் சபைக்கு வந்து உடனே அவங்க தீர்மானம் போட்டாங்க. அப்போ ஐக்கிய நாடுகள் சபைக்கு ரொம்ப சக்தி. ஸோ அது பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து உள்ள யுத்தம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு சர்வதேச முடிவு. அது நிறையா பின்புலங்கள் இருக்குது, அதெல்லாம் இவருக்கு தெரியாது. அன்றைக்கி நம்ம இவங்களுக்கெல்லாம் உறுதிமொழி கொடுத்து தான் சேர்த்தோம். யாருக்கு? ஷேக் அப்துல்லாவுக்கு வந்து சில தனிப்பட்ட உறுதிமொழிகள் நாங்கள் உங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க வந்து அவங்கள்ட்ட தே ஹேட் தி சாய்ஸ். அவங்க நாங்கள் உங்கள் இந்தியாவோட சேர மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அவங்க வந்து இந்தியாவோட நாங்கள் சேருகிறோம், இந்தியாவோட தான் இருப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா அவங்க தே பிலீவ்ட் இன் த ஜெனராசிட்டி ஆஃப் நேரு. நேருவினுடைய பெருந்தன்மையில் நம்ம இவ்வளோ பெரிய இந்து நாடு, 87% 88 விழுக்காடு உள்ள இந்து நாட்டில் நம்ம முஸ்லீம் பெரும்பான்மை உள்ள ஒரு மாநிலம், பாகிஸ்தான் முஸ்லீம் பெரும்பான்மை நாட்டை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு நாட்டோடு நாங்கள் சேர்கிறோம் வருகிறோம் என்று சொல்லுகின்ற போது அவங்க எங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்காலத்தில் எங்களுக்கு பல நெருக்கடி வரும், எங்களுக்கு வந்து எங்களுடைய கல்ச்சர், எங்களுடைய மரபு, எங்களுடைய பண்பாடு, மொழி, இடம், நிலம் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு சில உறுதிமொழிகள் வேணும் அப்படின்னு கேட்டு அந்த உறுதிமொழிகள்லாம் கொடுத்து தான் அவங்கள நம்ம சேர்த்தோம். ஸோ இந்த வரலாறுலாம் வந்து இதே நேராக இருந்த மாதிரி பேசுகிறாரு இவர். என்றைக்குமே வந்து ஒரு காரியம், ஒரு பொருளை உண்டாக்குகின்ற போது என்னெல்லாம் நம்ம செஞ்சுருப்போம், எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கும், எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். இன்னைக்கு வந்து நக்சலைட்டுகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, சரண்டர் பண்ணும்போது சில நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. பிளாக் ஃபாரஸ்ட்னு சொல்லி நாங்கள் முடிச்சிரோம்னு சொல்லியிருக்காரு சார். மார்ச்சுக்குள்ள நாங்கள் நக்சல்ஸ் ஒழிச்சிரோம் பிளாக் ஃபாரஸ்ட். அது வந்து தனி கதை. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 18 இறையாண்மைக்கு எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலனாலும் நாங்கள் எந்த ஒரு ஃபோர்ஸ் வேணாலும் எடுப்போம்னு சொல்கிறோம். அதான் சொல்லேன். அதாவது அது தம்பி, அது என்னன்னு கேட்டிங்கன்னா நக்சலைட் விவகாரத்தை பற்றி பேசுனா இப்போ உடனே நம்மளை தேச விரோதிம்பர். நீங்கள் தினசரி 28 பேரை சுட்டு கொள்றீங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் யார் அவங்க, என்ன அவங்கெல்லாம் வந்து உண்மையிலே நக்சலைட்டா, உண்மையிலே அவங்க தீவிரவாதிகளா, இல்லை தங்கள் உரிமைக்காக போராடுகிறவங்களா? அங்கே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இடங்கள் வந்து மைன்ஸ் ரிச் பிளேஸ், நிறைய மைன்ஸ் இருக்குது, இரும்பு தாதுகள் நிறையா இருக்குது. எல்லா பெரும் முதலாளிகளும் அங்கே போய் அந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதானி உட்பட, அம்பானி உட்பட, சர்வதேச முதலாளிகள் வந்து உட்பட, இது நம்ம வேதாந்தா நிறுவனங்கள் உட்பட அங்கே வந்து இடத்த வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து அதுக்கு எதிராக வந்து போராடுறாங்க. இப்போ நம்ம காவேரி பேசினில் வந்து மீத்தேன் எடுக்கக்கூடாதுன்னு போராடுறாங்களோ சார், அந்த மாதிரி விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கூட இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஆக்கிரமிப்புகளை சில விஷயங்களை கையாளுறது கூட காங்கிரஸ் முன்னெடுத்துருக்காங்களே. இப்போ அவங்க பண்ணால் கரெக்டாக, நாங்கள் பண்ணால் தப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க கையெடுத்து. ஆனால் இவங்க சொல்றது வந்து நாங்கள் முழுக்க முழுக்க நக்சல்ஸ் மட்டும்தான், பிஸ்னஸ் மேன்ஸோ இல்லை கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கோ அதுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணல. எங்களுக்கு வேண்டியது இந்த இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா நாங்கள் எடுப்போம். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா
காங்கிரஸ் காலத்தில் வந்து இதை போன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அவர்கள் எதுனா பேச்சுவார்த்தையின் மூலமாக தான். நீங்கள் வந்து உடனே வந்து ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொள்றதுக்கும் அப்படி வெள்ளைக்காரனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? வெள்ளைக்காரன் நம்மளை வந்து அன்னைக்கு வந்து ஜாலியன் வாலாபாக்கில் வந்து ஒரே நாளில் சுட்டு அடக்கலாம்ல. அதை மாதிரி நீங்கள் எல்லாரையும் அடக்கி ஆளலாம். துப்பாக்கியால் வந்து தினசரி 15 பேரை ஊரே அடங்கி போகும்ல. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே வச்சுங்க, இவ்வளோ பேசுகிறோம், நாளைக்கு இராணுவத்தை பூரா அங்கே கொண்டாந்து நெருக்கி வச்சுட்டாங்க. இப்போ காஷ்மீரில் இன்றைக்கி 4 லட்சம் பேர் வச்சுருக்காங்க. இந்த 4 லட்சம் பேர் இல்லைன்னா காஷ்மீர் என்ன ஆகும்? காஷ்மீர் வந்து இயற்கையோடு மனமாற உளமாற நம்மளோட ஏந்து இயங்கணும். அவங்கள வந்து கத்தியின் முனையிலேயோ துப்பாக்கி முனையிலேயோ எப்பவும் வந்து இராணுவத்தை வைத்துக்கொண்டு அவர்களை வந்து நம்ம வைத்து கொண்டிருப்பது ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான். ஸோ மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம சேர்ந்து இருக்கிறது தான் இந்தியாவினுடைய பெருமை. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லாரையுமே வந்து எங்கிட்ட இராணுவம் இருக்குது, எங்கிட்ட அதிகாரம் இருக்குது, ஆகவே யார் எதிர்த்து கேட்டாலும் யார் உரிமைக்காக போராடினாலும் தவறு என்று சொன்னாலும் அது பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி தான், எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி தான், உடனே வந்து இடி அனுப்புறது, உடனே சிபிஐ அனுப்புறது, உடனே இன்கம் டேக்ஸ் அனுப்புறது, இது வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அதாவது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு ஸ்க்ரூவை வந்து நீங்கள் கரெக்டாக திருக்கிற வரைக்கும் தான் அந்த ஸ்க்ரூ வந்து ஏறும். நீங்கள் அதுக்கு மேலே ஒரு சுற்றிட்டிங்கன்னா இட் பிகம்ஸ் எ ரோக் ஸ்க்ரூ. கரெக்ட். அந்த பாயிண்ட்டை நோக்கி நம்ம போகிறோமோன்னு நான் பயப்படுறேன். இப்போ அடுத்தடுத்த மாநிலங்கள் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது சார். முக்கியமாக பீகாரில் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி சார். ஸோ அந்த சாரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீஃப் ஜஸ்டிஸ் கூட சுப்ரீம் கோர்ட்க்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டை கூட நீங்கள் வந்து ஒரு ஐடி கார்டாக கன்சிடர் பண்ணலாமா எலெக்ஷன் கமிஷன், ஏன் இது நீங்கள் இதை இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுறாங்க? தேர்தல் ஆணையம் வந்து இப்போ என்டிஏ கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக செயல்படுறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்படி நம்ம ஊரில் அதிமுக அறிவிக்கப்படாத ஒரு கூட்டணி, அவங்க இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸு, இதெல்லாம் வந்து என்டிஏவுடைய கூட்டணி சார். ஒரு இது இந்த வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் வந்து ஒரே ரிவிஷனுங்கிற பேரில் 80 லட்சம் வாக்காளர்களை நீக்குவது வந்து எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட முடியும்? அரசு துறைகள் அந்த மாதிரி காயின் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா சார்? இது வந்து நம்ம பேசுகிறது நம்ம மட்டும் சொல்லலை, இது வந்து பத்திரிகைகளில் தலையங்கங்கள் எழுதுறாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து எப்படி, தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஷெட்யூல் கேலண்டர் போடும்போதே பிரதமருடைய டூர் ப்ரோக்ராமை தெரிஞ்சுக்கிட்டு தான் போடுறாங்க. பிரதமருக்கு டூர் ப்ரோக்ராம் போகிறதுக்கு எப்படி வசதி, அதுக்கு வெளிநாட்டு ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கா, அது நடுவில் வந்துடுமா, அவருக்கு பிரச்சாரத்துக்கு வந்து எத்தனை நாள் வேண்டும், ஏன் வந்து ஒரு 3 மாதம் போடுற ஒரு சில இடைவெளி கொடுக்குறாங்களே என்ன? ஏன்னா பிரதமர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அவர் பிரச்சாரம் பண்ணணும். அப்போ அவருக்கு வசதியாகத்தான் அந்த கேலண்டர். ஒரு சின்ன ஸ்டேட்டை வந்து 4ஆக பிரிப்பாங்க ஒரே நாளில் நடத்துகிற எலெக்ஷனை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு வசதியாக. சரி, இன்னும் சில தேதிகளை வந்து தள்ளி போட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சில அனௌன்ஸ்மெண்ட்டு கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டியிருக்கும். தேர்தல் நேரத்தில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் கம்யூனல் ஓவர்டோன், ஒரு மத ரீதியான போலரைசேஷனை வந்து மக்கள் மத்தியில் வந்து டிவைட் பண்ணுற மாதிரி பேச்சு நடத்தினா அதை கண்டிக்க மாட்டாங்க, பெட்டிஷன் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, ஆப்போனன்ட்ஸ் மேலே மட்டும் ஆக்ஷன்ஸ் உடனே எடுப்பாங்க. ரெண்டாவது, தேர்தல் அறிவித்த பிறகு எதிர்கட்சி வேட்பாளர்கள் வந்து களத்தில் இருக்கின்ற போது களத்தில் இருக்கிற எதிர்கட்சி வேட்பாளர்கள் வீட்டில் வந்து இடி வந்து ரைட் பண்ணுவான், பழைய கேஸுக்கு 15 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கேஸுக்கு. அப்போ தேர்தல் ஆணையம் வந்து வரணும்ல, எலெக்ஷன் நடக்குது, நீ எலெக்ஷன் முடிஞ்ச நடவடிக்கை எடு அப்படின்னு சொல்லணும்ல. அதெல்லாம் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. தே வில் அலோ தி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் டு ஃபங்க்ஷன் ஸோ தட் these people may not go for election campaign. அதையே அந்த சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடுடைய எலெக்ஷனில் கூட நிச்சயமாக வரும். இது வந்து ஒரு பெரிய வந்து அதான் ராகுல் காந்தி ரொம்ப அழகாக சொன்னார், எலெக்ஷன்ஸ் ஆர் பீயிங் ஸ்டோலன், தேர்தல்களை திருடுகிறார்கள் அப்படின்னார். இது வந்து ஒரு பெரிய வந்து நீங்கள் இந்த ஆன்லைனில் வந்து எப்படி வந்து சயின்டிஃபிக்காக நீங்கள் இப்போ ஆன்லைனில் வந்து ரம்மி விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த கேம் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த கேமை செட் பண்ணி விளையாடுறவங்களுடைய மனசை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெரிய சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் அதுக்கு பிறகு தான் அந்த கேம்ஸ்லாம் வந்து ஒரு தேர்தல் ஆணையம் சொல்கிறது என்னன்னா, பல வருஷங்களோ இல்லை பல நாட்களாகவும் அந்த இடத்துல இல்லாதவங்க தான் நாங்கள் தூக்குறோம், இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் வேணாம்னு சொல்லலை. பட் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், நான் சென்னையில் இருக்கேன்,
திடீர்னு ஏதோ ஒரு வேலையா நான் ஹைதராபாத் போறேன், ஸோ என்னோட பேர் இங்க இருந்து நிக்கிறது தப்பு இல்லையா அப்படிங்கிறது தேர்தல். அது அப்படி உங்களுக்கு வந்து அது அது இப்போ நான் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 1 கோடி பேர் இருக்காங்க. பீகார்லேருந்து வெளியூர்களில் வந்து அவங்க எல்லாரும் விசாகப்பட்டினம், பெங்களூர், ஹைதராபாத், விஜயவாடா அவங்களெல்லாம் என்ட்ரி எடுத்து போட்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்போ அங்கே போகிறாங்க? ஓட்டு போடுறதுக்கு போகிறாங்க. அவங்க ஃபேமிலி எங்கே இருக்காங்க? நேட்டிவ்ல இருக்காங்க. அங்கே நேட்டிவ்ல இருக்காங்க. இவங்களுக்கும் அந்த மண்ணுக்கும் உள்ள ஒரே தொடர்பு இந்த வாக்குரிமை மட்டும்தான். நீங்கள் வந்து இன்றைக்கி அவன் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இங்கேருந்து அங்கே போய் அங்கே அப்ளிகேஷனை கொடுத்துட்டு அதற்கு பிறகு நீ நோட்டீஸ் கொடுத்து அவன் விசாரணைக்கு வந்து அவனுக்கு வர்றதுக்கு அவன்கிட்ட பண வசதி எங்கே இருக்குது? எங்களுக்கு பாதி பேருக்கு அது தெரியல, என்ன நடக்குன்னே தெரியல. நிறையா பேர் பேப்பர் படிக்கிறது இல்லை, டிவி பார்க்குறது இல்லை. அப்படி தெரிஞ்சவங்கள வந்து இல்லை. இவன் என்ன சொன்னான், நீலாம் ஆன்லைனில் பண்ணு. ஆன்லைனில் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கே ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியாது. எனக்கே வந்து ஒரு ஆன்லைனில் பேமெண்ட்டு பேங்க்கில் ஆப்ரேட் பண்ண எனக்கு தெரியாது. அவ்வளோதான் என்னுடைய தொழில்நுட்ப அறிவு. ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஆளுக்கே அவ்வளோதான் தொழில்நுட்ப அறிவு. சாமானிய மக்கள் வரைக்கும் அதுக்கான எஜுகேட் பண்ண வேண்டிய, அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குல்ல. அது வேற விஷயம். தட் இஸ் செகண்ட். அதுக்காக வேண்டி நீங்கள் வந்து ஓட்டிங் ரைட் எடுத்துருவீங்களா? எனக்கு தெரியலங்கிறதுக்காக வேண்டி என் ஓட்டிங் ரைட் எடுத்துருவீங்களா? நீங்கள் 80 லட்சம் பேர் ஓட்டு 2003க்கு பிறகு யாரெல்லாம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து திரும்ப வந்து அவங்களுடைய இந்தியன் என்பதை நீ நிரூபிச்சுட்டு ஓட்டு போடு அப்படின்னு சொல்கிறாங்க. 2003க்கு பிறகு இப்போ 2025 10 எலெக்ஷனில் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. யார்? நீ எடுக்கிறேன்னு சொல்கிறீல்ல, நீ திரும்ப இந்தியன் நிரூபின்னு சொல்கிறிய, இவங்க எல்லாரும் வந்து 10 எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்காங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ மோடி எலெக்ட் ஆகிருக்காருல, இந்த தேர்தலில் இவ்வளோ பேர், இந்த 80 லட்சம் பேரை நீ நீக்கணுங்கிறிய. இந்த 80 பண்ணலன்ற ஒரு கேள்வி பண்ண மட்டும் இல்லை. அப்போ அந்த எலெக்ஷன் மோசடி எலெக்ஷன் தானே நீ சொல்கிற மாதிரி. 22 லட்சம் பேர் இறந்தவன், 24 லட்சம் பேர் அங்கே இல்லை, பாதி பேர் டபுள் என்ட்ரி. அப்போ சொல்கிறிய, அப்போ அன்னைக்குள்ள எலக்ட்ரல் ரெக்கார்டு நீ அனௌன்ஸ் பண்ணதே மோசடி தானே. அப்போ அந்த எலெக்ஷன் எல்லோரும் ராஜினாமா பண்ணணும்ல, திரும்ப ஃப்ரெஷ் எலெக்ஷன் வைக்கணும்ல. அந்த எலக்ட்ரல் ரெஜிஸ்டரே நீ என்ன சொல்கிற, அது தப்பு, அதை ரிவிஷன் பண்ணால் இவ்வளவு கோளாறுகள் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் 80 லட்சம் பேர் வந்து அந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கல. இன்னும் என்ன இருக்குன்னா, கொடுத்தவங்களில் நிறையா பேர் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்கலை. டாக்குமெண்ட்ஸ் வைக்காமல் கொடுத்துருக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு பிறகு என்கொயரி நடக்கும். இவன் கேட்குற டாக்குமெண்ட் யார்ட்டையுமே கிடையாது. ஓகே, இவர் 11 டாக்குமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, சொத்து பத்திரங்கள், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ், இப்படின்னு 11 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 11 டாக்குமெண்ட்டும் இந்த ஆட்கள் யார்கிட்டையுமே இருக்காது. இப்போ நம்ம ஊரில் இருக்கான் பாருங்கள் லேபர், இவன்கிட்ட என்ன டிரைவிங் லைசன்ஸ் இருக்குமா, இவன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குமா, இவன்கிட்ட சொத்து பத்திரம் இருக்குமா? ஒன்றும் இருக்காது. இவன்கிட்ட இருக்கிறது என்ன இருக்குது? ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது. இது மூணையும் நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆதார் அட்டையை நீ நம்ப மாட்டேங்கிறல்ல. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறாங்க சேர்த்துக்கணும். சுப்ரீம் கோர்ட் வந்து மயிலே இறகு போடணும், அப்படி இறகு போடும். நான் சுப்ரீம் கோர்ட் மேலே எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல் போர்ட்டன் மெஜஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன். தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு நீ செய்யான்னு சொல்லணும்ல. சொல்ல போகிறாங்களான்னு நான் சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து இன்னும் வந்து இன்னும் டைம் இழுக்கிறாங்க. டிராஃப்ட் ரோல் வந்துடும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஜட்ஜி சொல்கிறாரு, டிராஃப்ட் ரோல் வந்தான்னா அதற்கு பிறகு கூட எங்களுக்கு பவர் இருக்குது, நாங்கள் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. வில் வெயிட் அண்ட் see. இதில் என்னன்னா, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை தேர்தல் ஆணையமே கொடுத்தது. இப்போ நான் வந்து நான் வந்து எலெக்ஷன் இருக்கேன். நான் எலெக்ஷன் நிற்கும் போது நான் வந்து என்னுடைய நாமினேஷன் பேப்பருக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரே ஆவணம் என்னுடைய ஓட்டர் லிஸ்ட் தான், எக்ஸ்ட்ராக்ட் தான். என் ஓட்டர் லிஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் தான் எவிடன்ஸ். ஏன்னா தமிழ்நாட்டில் வாக்காளராக இருக்குங்கிறதுக்கான ஓட்டர் லிஸ்ட்டு கொடுத்துட்டா தட் இஸ் ஓவர். எனக்கு அது அந்த ஓட்டர் லிஸ்ட்டு போதும்னு இருக்கும்போது ஓட்டு போடுறவனுக்கு நீ இந்தியன்னு சான்றிதழ் கொண்டான்னு கேட்டால் அப்படி ஹவு கேன் இட் பி? ரெண்டாவது, இவன் சொல்கிற அந்த 11 டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த 11 டாக்குமெண்ட்டில் எந்த டாக்குமெண்ட்டும் ஆதார் கொடுக்க மாட்டான். யூ ஆஸ்க் ஃபார் டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் லிங்க் பண்ணியாச்சு. ஆதார் லிங்க் பண்ணி தான் கொடுப்பான். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போங்க, ஆதார் கேட்காம ரெஜிஸ்டர் பண்ண மாட்டான். ரேஷன் கார்டுக்கு போங்க, ஆதார் இல்லாமல் ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டான். ஹாஸ்பிட்டலில் ஏதோ பேங்க் அக்கௌண்ட் எதுக்குமே. அப்போது இவ்வளவுத்திற்கும் அடிப்படையாக இருக்கிற ஆதாரம் வந்து அதன் அடிப்படையில் தான் இந்த டாக்குமெண்ட்லாம் வருது. அந்த டாக்குமெண்ட்டை நான் ஏற்றுக்குவேன், நான் ஆதாரை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால்
அது வந்து இது வந்து இதோட மோசடி என்ன இருக்க முடியும்? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் என்னன்னா ஒரு 80 லட்சம் 64 லட்சம் 65 லட்சம் சொல்கிறாங்க. இன்னும் சில கணக்குகள் வர வேண்டியிருக்கு போல இருக்குது. ஒரு தொகுதியில் வந்து ஏறக்குறைய 30,000 ஓட்டு போகுது ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டில். லாஸ்ட் டைம் 156 தொகுதி வந்து 20,000 ஓட்டுக்கு கீழே தான் வெற்றி. பிலோ 20,000 தான் மார்ஜின். அப்போது இந்த 30,000 ஓட்டுங்கிறது வெரி குரூஷியல் ஓட்டு. அதுவும் 5,000 ஓட்டுக்கு கீழே 1000 ஓட்டுக்கு கீழே ஜெயிச்ச தொகுதியெலாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இழக்குகிற வாக்குகளை இழக்கின்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிறுபான்மை மக்கள். இப்போ நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா பாட்னாவில் வந்து ஆதார் கார்டை இவங்க ஏற்றுக்குவாங்களாம். அதே சமயத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிற 3 மாநிலத்தில் ஏற்றுக்க மாட்டாங்களாம். எவ்வளோ வந்து பெரிய கொடுமை பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் பார்க்க வேண்டும். இது வந்து இதுவரை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏழைகளிடமிருந்து கல்வி எடுத்தாங்க, சிறுபான்மை மக்களிடமிருந்து வழிபாட்டு உரிமைகளை பிரித்தாங்க, காடுகளில் இருக்கிற மலைவாழ் மக்களிடமிருந்து அவங்களுடைய வாழ்விடங்களை பறிச்சாங்க, வந்து தொழிலாளிகளிடமிருந்து தொழிலாளர் உரிமைகளை பறிச்சாங்க, ஒவ்வொன்றா பறிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ கடைசியில் வந்து நம்முடைய வாக்குரிமைகளே பறிக்கிறாங்க. வாக்குரிமை வந்து மிக வலுவான ஆயுதம் ஜனநாயகத்தை தீர்மானிக்க. அது இல்லைன்னா மரியாதையே இல்லை. இப்போ நீங்கள் நம்ம இவ்வளவு தூரம் தனி சட்டங்கள்லாம் போடுறோம். நீங்கள் மகளிருக்கு வாக்குரிமை, மகளிருக்கு வந்து சிறப்பு திட்டங்கள்லாம் நம்முடைய முதலமைச்சர் கொடுக்குறாரு 1000 ரூபா. இவங்களுக்கு கொடுக்கணும்னு அந்த உந்துதல் சக்தி எதுக்காக வருது? அவங்க கையில் இருக்க ஓட்டு தானே. அந்த வாக்குகளை பெற வேண்டும், நன்மை செய்யணுங்கிறது ஒன்று. அந்த நன்மை செய்தால்தான் அந்த வாக்குகள் வரும். அந்த வாக்குகள் வந்தால்தான் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். அப்போது கையில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் சிறுபான்மை மக்களுக்கு வர என்ன பாதுகாப்பு இருக்குது? அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதம் என்ன? இந்த ஓட்டு ஒன்று தான். அதையும் அதான் நம்ம உள்ள இருக்கிற கோவணத்தை கூட பிடுங்குறான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த கதை தான் இது. குடியரசு துணைத் தலைவருடைய ராஜினாமா அப்படிங்கிறது இன்னைக்கு தேசம் ஃபுல்லாக பேச பொருளாக தான் இருக்குது. அதுக்கான விஷயங்களை இன்னும் ஓப்பனாக யாரும் சொல்லலை. அவர் மெடிக்கல் ரீசனால நான் ரிசைன் பண்ணுறேன், ஹெல்த் நான் இஷ்யூஸ் இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி வேறு விஷயங்கள் இருக்குது. ஒரு நீதிபதியோடைய நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சிகளிலிருந்து சொன்ன ஒரு டாக்குமெண்ட்டை, ஒரு ஆவணத்தை படுத்துறதுக்கு கன்சல்டேஷன்ஸ் பண்ணாமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரோன்ற மாதிரியான தோற்றத்தை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அதனால தான் அவர் மேலே ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் போட்டு ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னு. அப்படி அடிப்படையில் அப்படி தானா இல்லை வேறு ஏதாவது இருக்கா சார்? அதாவது பிரதமர் வந்து இந்த புரோட்டோகால் பார்த்தீங்கன்னா பெக்கிங் ஆர்டர்னு சொல்கிறது. இப்போ ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு டிக்னிட்டரி வர்றாரு, ஒரு குடியரசுத் தலைவர் வர்றாரு, அவரை வரவேற்கிறதுக்கோ அந்த விழாவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரதமர் வந்து முதல்ல போயிடணும். அவர் போய் துணை குடியரசுத் தலைவரை ரிசீவ் பண்ணணும். துணை குடியரசுத் தலைவரும் பிரதமரும் ஜனாதிபதியை ரிசீவ் பண்ணணும். புரோட்டோகாலில் அறிமுகப்படுத்துகின்ற போது முதலில் ஜனாதிபதி, அதற்கு பிறகு துணை குடியரசுத் தலைவர், அதற்கு பிறகு தான் பிரதமர். இது வந்து தான் பெக்கிங் ஆர்டர். இதை வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து ஜனாதிபதியாக இருந்தவர்கள் வந்து பெரிய ஆளுமைகள். பாபு ராஜேந்திர பிரசாத், சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜாகிர் ஹுசைன், இதை மாதிரி தலைவர்கள் வந்து அவங்க வந்து பெரிய ஆளுமைகள், ஸ்காலர்ஸு, அவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள், அவங்க பலகாலம் அந்திரிகளாக இருந்து பெரிய அனுபவம் பெற்றவர்கள். ஆகவே அவங்க வந்து ஒரு ஃபாதர்லி ஃபிகர். எல்லா பிரைம் மினிஸ்டருடையும் அவங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸு. ஆகவே அவர்களுக்கு அதை கொடுப்பதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது வந்து இப்போ மர்மு இருக்காங்க வச்சுக்கோங்க. இந்த மர்முவுக்கு வந்து அரசியல் ரீதியாக அமித்ஷாவோட பிரதமரோட கம்பேர் பண்ணும்போது பாஜகவில் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய இடம் இருந்ததில்லை. இவங்க ஒரு டீச்சராக இருந்து ஒரு உள்ளாட்சி மன்றத்தில் ஒரு பிரதிநிதியாக வந்து ஒரு முறை எம்எல்ஏவாகி ஒரு முறை மந்திரியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், வந்து ஜனாதிபதி ஆகிட்டாங்க. ஆனாலும் உட்கார்ந்துருக்கிற நாற்காலி வந்து பெரிய நாற்காலி. கண்டிப்பாக அவங்க வந்தால் நீங்கள் எழுந்திருக்கணும். அதே மாதிரி தான் அவங்க இல்லைன்னா வைஸ் பிரசிடெண்ட்டு. இதில் வந்து மர்மு வந்து தன்னுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியும். அவங்க தங்களை அசெப்ட் பண்ணுறதில்ல. தனக்கு வந்து இதான் வேணும், இந்த புரோட்டோக்கால் தான் வேணும், எனக்கு வந்து பிரதமர் போகிற பிளேனில் தான் நான் போவேன், இல்லை நான் அதோட எனக்கு பெரிய பிளேன் வேணும், இல்லை எனக்கு வந்து நான் இந்த நாடுகளுக்கெல்லாம் முன்னாலெல்லாம் அப்படி நான் இந்த நாட்டுக்கு போகணும் அரேஞ்ச் பண்ண சொல்லணும்னு கேட்பாங்க. நான் வந்து அந்த நாட்டுக்கு போயிட்டு வரேன், இதுக்கெலாம் அந்த மாதிரிலாம் உண்டு. இப்போ ரொம்ப நாட்களாக எனக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த நீங்கள் சொன்ன அந்த நீதிபதியினுடைய அந்த தீர்மானம் வாங்கினது ஒன்று,
ரொம்ப நாளாகவே அவருக்கு வந்து அந்த புரோட்டோகால் இஷ்யூவில் அவர் ரொம்ப காயப்பட்டார். அவரை யாரும் மரியாதையாக நடத்துறதில்ல. அவர் அந்த துணை ஜனாதிபதிங்கிற டெசிக்னேஷனுக்குள்ள அங்கீகாரம் கொடுக்குறது. ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய சீனியர் லாயர், கான்ஸ்டிடியூஷனல் லாயர். இவர் வந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஹி வாஸ் ஏ காங்கிரஸ்மேன். ஓகே, காங்கிரஸ் கட்சியிலேருந்து தான் போனவர் இவர். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து அவர் ரொம்ப வந்து தேவைக்கு அதிகமாக தன்னுடைய அந்த நியூ கான்வெர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, புதிதாக மதம் மாறினவர்கள் வந்து கோவிலில் ரொம்ப நெஞ்சு அடிச்சடித்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அதை மாதிரி இந்த ஆள் நிறைய தன்னுடைய விசுவாசத்தை காண்பிப்பதற்காக வேண்டி தன்னுடைய தகுதிக்கு மீறி சபையில் நடந்துக்கிட்டார். ஒரு நாள் மேடையில் உட்காந்து ஐஎம்ஏ ஜாட்டுன்னு கூட சொல்லி பார்த்தார். இப்படிலாம் பண்ணவருக்கு நான் இவ்வளவு பண்ணியும் தனக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அவர் என்ன கேட்டாராம், இந்த எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து பிரதமர் படமும் ராஷ்டிரபதி படம் தானே இருக்குது, என் படத்தையும் வைக்கணும்ல, இது ஒரு ஆசைப்படலாமா? மோடிக்கு தாங்குவாங்க. புரோட்டோகால் வைக்கலாம், ஜனாதிபதியோட வைக்கலாம். அப்போ அமெரிக்க ஜனாதிபதி துணை குடியரசுத் தலைவர் வந்தார்ல, அப்போ வந்து நான் தானே வைஸ் பிரசிடென்ட், நான் பார்த்துருக்கணும்ல, எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும்ல. அங்குள்ள வைஸ் பிரசிடென்ட் வராரு, அப்போ நீ ஏன்னா நான் ஒரு ஆளே இங்கே இல்லையா, அப்போ நான் இருந்து என்னன்னு சொல்லி இவர். ரெண்டாவது இவருக்கு முன்னால் வந்து ஹமீத் அன்சாரி இருந்தார், நான் இருக்கும்போதெல்லாம் ஹமீத் அன்சாரி இருந்தார். அவங்கெல்லாம் வந்து நிறையா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அடிக்கடி. ஏன்னா அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு வந்து நம்ம பிரதமர்கள் நிறையா போகிறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்குது. இவர் தான் வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை போகிறாரு ஒழிய, பழைய காலத்தில் பிரதமரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை அதிகம். எதிர்கட்சிகள்ல இருந்து நிறைய கட்சிகள் சொன்னாங்க அவர் இந்தியாவுக்கு டூரிஸ்ட் வர்றாருல. அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி செரிமோனியல், இப்போ ஒரு நாட்டில் குடியரசு தின விழா, இப்போ நேற்று இதில் வந்து மால்தீவ்ஸில் வந்து நடந்தது, அதுக்கெல்லாம் வந்து துணை குடியரசுத் தலைவர் அனுப்புவாங்க. அப்படி அவர் நிறையா போயிட்டு வந்தார். இவருக்கு அந்த மாதிரி சுற்றுப்பயணம்லாம் கிடைக்கல. ஓகே ஓகே. ஸோ இவருக்கு அந்த கிரீவன்ஸு, இவர் அதை வந்து அந்த உரசல் இருந்துக்கிட்டே இருந்ததுனால இவர் வந்து அன்னைக்கு அந்த தீர்மானத்தை அவர் அட்மிட் பண்ண உடனே இவரை வந்து பிரஷர் வந்து உடனே போக சொல்கிறார். 2026 தேர்தலில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியும் வெற்றி பெற நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நல்ல ஒரு சேவை தொடரட்டும். நன்றி. தேங்க்யூ.